people are always making the best choices available to them. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டத்திற்கு என்ன பெஸ்ட் சாய்ஸ் கண்ணுக்கு முன்னாடி இருக்கோ அதை தான் சூஸ் பண்றாங்கிறது தான் உண்மை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வேலை எடுக்காம இருந்திருக்கலாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாப்பிளை கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு பல நேரங்கள்ல பலருக்கும் அந்த கன்ஃபியூஷன் வரும். அப்படி கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு சொன்னா அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் நீங்க முடிவு எடுத்தீங்களோ அந்த நேரத்தில் எது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருந்ததோ அதை தான் நம்ம சூஸ் பண்றோம்ங்கிறது தான் உண்மை. ஐயோ எனக்கு வந்து போலீஸ் மாப்பிளலாம் வந்து அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சில பேர் சொல்லுவாங்க. போலீஸ் மாப்பிளலாம் வந்தாங்க, உங்களுக்கு வந்தாங்களா அதுக்கு பிறகு வரல, பார்த்துட்டு போனதோட சரி திருப்பி வரல. டாக்டர் பொண்ணெல்லாம் வந்தது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. டாக்டர் பொண்ணெல்லாம் வந்தது வந்துட்டு பார்த்துட்டு போனதோட சரி திருப்பி வந்தாங்களா வரல. அப்ப என்னன்னா அந்த நேரத்துல என்ன ரிசோர்சஸ் இருந்ததோ அதுல பெஸ்ட் என்னன்னு சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனா காலம் போக போக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது ஏதோ திணிக்கப்பட்டது மாதிரி ஃபீல் பண்றோம். அது வேலையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்ம விரும்பி எடுத்த விஷயங்கள் காலப்போக்கில் அது திணிக்கப்பட்டதாக உணரும் பொழுது வாழ்க்கை கஷ்டமாக இருக்கு, சுவாரஸ்யம் இல்லாம போயிடுது. நான் தான் அந்த சாய்ஸை எடுத்தேன், ஏன்னா அந்த நேரத்தில் அதுதான் எனக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னு சொன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கும்.